Hi guys, welcome back to Tamil Job Insights. இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதுவும் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். நமக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படின்னு ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கும் மைண்ட் செட் இருக்கும். இன்கேஸ் நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாலும் சரி, இல்லை அவுட் சைடில் ஏதாவது ஜாப் இருந்தாலும் அதுக்கு நம்ம நிறையவே ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்தமாரி டயத்தில் நமக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ சம்பளம் தராங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்ஸு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துருங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பிடிஎஃப் அப்ளை லிங்க்கும் பின் பண்ணியிருப்பேன், அதை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் அவங்களோட ஜாபோட பிடிஎஃப். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் ஃப்ரைட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது DFCCILன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. அதுவும் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு வந்து வழித்தடங்கள் வந்து உருவாக்கி கொடுக்குறவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கவங்க. நம்ம அந்த லைன் போடுறதா இருக்கட்டும், இல்லை அந்த லைனுக்கான சிக்னல் எல்லாமே இவங்க அந்த டிபார்ட்மெண்ட் கீழே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஜாப்ஸும் நிறைய ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 18 ஜனவரியில் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் வந்து 14 கொடுத்துருந்தாங்க. இப்போ சேஞ்ச் பண்ணி நமக்கு லாஸ்ட் டேட் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 18 ஜனவரியாக இருந்தது. இப்போ உங்களுக்கு 22 மார்ச் நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எப்படி அப்ளை பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது க்யூரி இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஹெல்ப் டெஸ்க் நம்பர். இதுக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சண்டே சாட்டர்டே, அதாவது சனி ஞாயிறு வந்து லீவு. மற்ற நாட்களை இந்த 18/1/2025 16/2/22 இதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயிலு அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ஜாப்போட டீட்டெயில் பார்த்துடலாம். ஜாப் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர். இதுக்கு வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. U2 லெவல் கீழே எடுக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஜூனியர் மேனேஜர் கீழே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே எடுக்கிறாங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 மொத்தம். UR கீழே 1, STக்கு எதுவும் கிடையாது. OPCக்கு 2 கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறபோது இந்த போஸ்ட் கோடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து இதில் பாருங்கள், உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அண்டு CA அதாவது சார்ட்டட் அக்கௌண்ட் இருக்காங்களா, அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த ஜாப்பு. அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே எடுக்கிறாங்க அவங்களுக்கு. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு சேலரி உங்களுக்கு 30,000லேருந்து ஆரம்பித்து 1,20,000 சேலரி கொடுக்குறாங்க. இது வந்து E0 லெவல் கீழே வருது உங்களுக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டு முடிச்சிருக்கணும். மொத்த வேகன்சி வந்து 36 கொடுத்துருக்காங்க. இருக்கிற வேகன்சியை வகுப்புகள் வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ப்ரோ நான் வந்து டிப்ளமோ படித்து டிகிரி அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் டிகிரி மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் எலிஜிபிள். டிகிரியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கியமாக நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன், இல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அந்தமாரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தால் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி மார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% மார்க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கீழே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. மொத்தமாக உங்களுக்கு 64 வேகன்சி. URக்கு 28, SCக்கு 11, STக்கு 5, OPCக்கு 14, EWSக்கு 6 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுலேயும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அதாவது இந்த டிசிப்ளின் கீழே நான் டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, முழுக்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மினிமமாக உங்களோட மார்க் வந்து 60%க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 75. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசிப்ளின் கீழே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஆரம்பித்து எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா
இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. இதுக்கு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000லேருந்து 45,000 கொடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 464 கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் இதுதான் ஜாப் வேக்கன்சி அதிகமாக இருக்கிறது. போஸ்ட் கோடு ஏன் வச்சுக்கோங்க 31. இதில் உங்கள் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்கிறது மினிமமாக நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் மினிமம் 1 year டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ், அதாவது நீங்கள் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது அப்ரெண்டிஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் மார்க் 60% இல்லாமல் 60% இல்லாமல் பார்த்துக்கோன்ட்ருக்காங்க. அதேமாதிரி கீழே கொடுத்துருக்காங்க சில முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக்கு எம்இ எம்டெக் வரைக்கும் படிச்சிருக்காங்களோ அவங்களும் இந்த டிப்ளமோ கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டியூல் டிகிரி நான் முடிச்சிருக்கேன், இதுக்கு நான் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான், இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிகிரின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது 4 yearsன்னு கொடுத்துருக்காங்க, டிப்ளமாங்க 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 18லேருந்து 30 வயசு இருக்கணும். எம்டிஎஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 18லேருந்து 33 வயசு வந்து அதிகபட்சமான கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 years வந்து எஸ்சி எஸ்டிக்கு, 3 years வந்து ஓபிசிக்கு, 10 years வந்து பிடபிள்யூடி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சர்வீஸில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸு என்ன போஸ்டிங் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட் வில் பி என்டைல்டு ரீமெண்ட். உங்களுக்கு பிஏ இருக்குது, பேசிக் பே தாண்டி உங்களுக்கு ஹெச்ஆர் அலவன்ஸ் ஏகப்பட்ட அலவன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோலே தெரியும் என்ன அலவன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. உங்களுக்கு 2 stage ஆஃப் வந்து எக்ஸாம் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொல்லுவாங்களா அது இருக்கும். அடுத்து உங்களுக்கு பிஇடி டெஸ்ட் இருக்கும், அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அதுவுமே எல்லாத்துக்கும் கிடையாது. யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு கீழே வராங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பிஇடி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கல ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்டு சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்காங்களா, அது எக்ஸிக்யூட்டிவ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 2 விதமான டெஸ்ட் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா 2மே இருக்கும், நீங்கள் ஆன்லைன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பிஇடி டெஸ்ட்லாம் கிடையாது, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. ஸோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல் என்ன இருக்கும், ஸ்டேஜ் 2 கீழே நீங்கள் என்ன எழுதுவீங்க, அந்த சிபிடி டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த சிபிடி டெஸ்ட்டில் வந்து என்ன கேட்பாங்க, என்ன டைமிங் கொஸ்டின் இருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி பிஇடி டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக உங்களோட டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நார்மலாக கேட்குற மாதிரி எல்லாத்துக்கும் ஜென்ரல் டாபிக் கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த டிபார்ட்மெண்ட் கீழே அவங்க கொடுக்கல. மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துட்டாங்க. மொத்தமாக நீங்கள் 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து அப்ஜெக்ட் கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க் கொடுத்துருக்காங்க. வகுப்புகள் வாரியாக யூஆர் இடபிள்யூஸ்க்கு வந்து 40%, எஸ்சி அப்புறம் ஓபிசி என்சிஎலுக்கு வந்து 30%, எஸ்டிக்கு மட்டும் 25% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சிபி டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிட்டு அடுத்த ரவுண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிஎஸ்சி கீழே வரீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஆண் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 கிலோ வந்து நீங்கள் வெயிட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 100 மீட்டரை வந்து 2 நிமிஷத்தில் கடக்கணும். இன்கேஸ் நீங்கள் பெண்கள் கேட்டகரி கீழே வரீங்கன்னா 20 கிலோவை நீங்கள் 100 மீட்டரில் 2 நிமிஷத்தில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு 1000 மீட்டர்ஸ் இருக்குது. 4 minutes 15 seconds வந்து ஆண்களுக்கும், அதே 1000 மீட்டர் வந்து 5 minutes 40 seconds வந்து நீங்கள் பெண்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான பிடி டெஸ்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்டேட் வரையாக கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு எழுதிக்கலாம். பக்கத்தில் இல்லை அப்படின்னா திருவனந்தபுரம் இருக்குது, அந்த பக்கம் இல்லைன்னா உங்களுக்கு பெங்களூர் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து யூஆர், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஸ்க்கு வந்து 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸு. இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் ஃபீஸ் கிடையாது, அதாவது இந்த எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நார்மலாக எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்தமாரி உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதேமாரி யாரெல்லாம் இப்போ தான் ஃப்ரெஷர்ஸ் முடிச்சு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தேவைப்படும். முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பாய்.